என்னோடய ஸ்கூட்டி ஹைதராபாத்துக்கு வந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு என்னோடய ஸ்கூட்டியை பார்க்க போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு அப்புறம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். என்ன கண்டிஷனில் வந்திருக்குன்னு தெரியல. ஸோ இனிமேல் எனக்குன்னு ஒரு பைக்கு ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ வாங்க போய்ட்டு எடுத்துகிட்டு வருவோம். பாய். டிரான்ஸ்போர்ட் வரதுனால பெட்ரோல் எல்லாமே ட்ரைவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கேன் எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல் பங்கில் ஒரு 50 ருபீஸ்க்கு பெட்ரோல் வாங்கிட்டேன். என்னோடய ஆஃபீஸ்க்கு பின்னாடி தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸு. ஸோ அதனால் அங்கே நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு ஆதார் கார்டு, ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துட்டு வண்டி பிரிக்க சொல்லிட்டோம். ஸோ அவங்க வந்துட்டு அன்ராப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 180 ருபீஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 180 ருபீஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வண்டி ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நமக்கு வண்டி வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மந்த்ஸ் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய வண்டி பார்த்துட்டு எனக்கு இந்த வண்டி ரொம்பவே பிடிக்கும். என்கிட்ட ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் கிடையாது. ஆனால் ஒரு 6 to 7 இயர்ஸ் வந்து இந்த பைக்கு என் கூடயே ட்ராவல் பண்ணுது. ஆக்சுவலாக இது எனக்கான வாங்கின ஸ்கூட்டி கிடையாது. ஆனால் இது நான் தான் அதிகமாக ஓட்டியிருப்பேன். ஸோ இந்த வண்டி என்னை ரொம்ப தள்ள வச்சது கிடையாது. பெட்ரோல் இல்லாமல் எங்கேயும் நின்னது கிடையாது. கீழே நான் விழுந்தது கிடையாது. ஸோ அவ்வளோ ஸ்பெஷலு. ஸோ வண்டி பார்த்தோன்னே எனக்கு ஒரு நல்லா ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. என்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நான் எப்போவுமே பின்னாடி உக்காந்துட்டு போக லைக் பண்ணவே மாட்டேன், அது யாராக இருந்தாலும். பட்டு நம்மக்கிட்ட வண்டி இல்லையா, ஸோ வழியே இல்லை. யாராவது ட்ரைவ் பண்ணாங்கன்னா பின்னாடியே உக்காந்துட்டு அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் வந்துட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். இந்த கீ செயின் கூட எனக்கு ஸ்பெஷல் தான். இது ஒரு கிஃப்டாக வந்த கீ செயின்னு. ஸோ என்ன சொல்கிறது, ஏதோ பாசிட்டிவ் வைப்பு ஃபீல் பண்ணுறேன் நான் வந்துட்டு. அதுக்கப்புறம் டிக்கியில் ஏதோ ஒரு பார்சல் இருந்ததை நான் பார்த்தேன். அதை நான் சரியாக கவனிக்கல. அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இந்த பீனட் பவுடர்